நம்ம லட்சுமியோட கண்ணை பார்க்கும் போதும் சத்யா அனுஷ்காவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை பார்க்கும் போதும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இங்க ஏதோ தப்பு நடக்குது. நீ என்ன சொல்ற? இனிமே நீங்க தான் என் வாழ்க்கைன்னு சொல்ற. லக்ஷ்மி, பயந்துட்டீங்களா? அவ்வளவு சுலபமா உங்களை விட்டுட்டு நான் போயிட மாட்டேன். நானும் உன்னை தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டேன். எங்க போனாலும். டேய், என்னடா இது பேச்சு? நீயும் லக்ஷ்மியும் 100 வருஷம் சந்தோஷமா வாழ போறீங்க. இனிமே உனக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? ஆமா, டாக்டர் சொன்னாரு. டேய் வெற்றி, டாக்டர். ஹாய் லக்ஷ்மி, how are you? பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? இனிமே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. 2 வீக்ஸ் அப்சர்வேஷன்ல இருக்கணும். அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், லக்ஷ்மிக்கு என்ன ப்ராப்ளம்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? போன தடவை ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலை சுத்துனா, மயக்கம் வந்தா உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நாங்களும் அட்மிட் பண்ணிட்டோம். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருமா? அதான் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. இங்க பாருங்க, சில சமயம் ஆபரேஷன் பண்ண இடத்துல லேசா சீல் பிடிக்கும். அந்த சமயத்துல இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். உடனே கவனிச்சுட்டா பிரச்சனை இல்லாம போயிடும். நீங்க கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டீங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர், நிச்சயமா பிரச்சனை வராதுல்ல? நிச்சயமா வராதுங்க. இனிமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேட்கலாம். நன்றி டாக்டர். சரி டாக்டர், தேங்க்யூ. பேஷண்ட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லக்ஷ்மி, ஓகே, ஐ வில் see you later. Bye. அதான் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு கண்ணுல தண்ணி? உன் கண்ணிலையும் தான் தண்ணி. இது அழுக இல்ல, சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம்தான். என்னப்பா இதெல்லாம் நியாயமாங்கய்யா? குளிரு மழைன்னு பார்க்காம கரெக்ட் டயத்துக்கு வந்து பால் ஊத்துனேன். திடீர்னு கணக்கு முடிச்சா என்னங்கய்யா நியாயம்? உன்னை யாரு பால் ஊத்த வேணான்னு சொன்னது? நான் தான் மாமா. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? பால்ல தண்ணி கலந்தனா பவுடர் கலந்தனா? உனக்கு தர வேண்டிய பாக்கி எதுவும் இல்லையே. அது பாக்கி இருக்கா இல்லையா? பாக்கியெல்லாம் எதுவும் இல்லம்மா. அப்ப கிளம்பு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா கூட மரியாதை கெட்டு போயிடும். கிளம்பு மாமா, நீங்க உள்ள வாங்க. ஏய் கிளம்பு. அம்மளி நில்லுமா, நில்லு. அப்படி என்னம்மா அவன் தப்பு பண்ணிட்டான்? நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான் மாமா. வைஃபுக்கு தெரியாம இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கான். அது அவனுடைய பர்சனல் விஷயமா? என்ன போடலாங்க பர்சனல்? திருமணம் பந்தம்னா என்ன மாமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்களுக்கு நடுவுல எந்த ரகசியமும் இல்லாம வெளிப்படையாவும் சந்தோஷமாவும் இருக்கிறது தானே. புருஷன் மேல பொண்டாட்டிக்கு நம்பிக்கையும் பொண்டாட்டி மேல புருஷனுக்கு நம்பிக்கையும் அதுதானே அதுக்கு அச்சானியே. அவன் என்ன பண்ணிருக்கான்? பொண்டாட்டி தான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய பயன்படுத்தி அவளுக்கு தெரியாம இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். இது தப்பு இல்லையா? தப்புதான், தப்புதாம்மா. ஆனா அவனெல்லாம் இல்ல, தப்புதானே? தப்புதான். அப்ப நான் செஞ்சது சரிதான்.
ஒருத்தன் ஒருத்தியோட வாழறதுதான் வாழ்க்கை, மத்ததெல்லாம் மானங்கெட்ட பழப்பு. இதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன். அந்த ஜென்மங்களை எல்லாம் மனுஷனா மதிக்கவும் மாட்டேன். மாமா, நான் இல்லாதப்போ அவங்க பால் ஊத்த வந்தானா அவங்க கிட்ட வாங்காதீங்க. என்னங்க, நீங்க எப்போ வந்தீங்க? ஏன் முகல ஒரு மாதிரி இருக்கு? இல்ல ஒண்ணு இல்ல. ஆமா, பால்காரன் பண்ண விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் இல்லாதப்போ அவன் வந்து ஏதாவது சமாதானமா உங்ககிட்ட பேசினானா அவன் கிட்ட தயவு செஞ்சு பால் வாங்காதீங்க. சரி. அம்மா ரெடி ஆயிடுச்சா? வரேன்டா. இந்தா. லட்சுமி எப்பப்பா டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? ஒரு 2 நாள்ல பண்ணிடுவாங்கம்மா. அவளுக்கு ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கா. திடீர்னு சக்தி கல்யாணத்தை முடிச்சிட்டோம். அப்புறம் லட்சுமி வேற மயக்கம் போட்டு விழுந்து கலவரம் ஆயிடுச்சு. அதனால அடுத்து நடக்க வேண்டியதை பத்தி யோசிக்காமலேயே விட்டுட்டோம். என்னம்மா சொல்றீங்க? அதான்ப்பா சாந்தி முகூர்த்தம். அத பத்தி எல்லாம் எதுக்குமா இப்ப யோசிச்சுக்கிட்டு? விடுங்க, நான் ஹாஸ்பிடலுக்கு போய் அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். சரியா? இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வரேன். இருடா, நான் உனக்கு மட்டும் சொல்லல, சக்திக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஜோசியரை போய் பார்த்தோம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதான். சக்திக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கியா? உன்கிட்ட சொல்லணும்ல. இதெல்லாம் எதுக்குமா என்கிட்ட சொல்லிக்கிட்டு? சரி, வரேன். சரிப்பா. அட சக்தி, வாடா. இப்பதான் அம்மா உன் விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம்? என்னடா கேள்வி இது? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம்டா, போய் தயாராயிட்டு வா. அம்மா, கல்யாணம் ஆன உடனே 2 தம்பிங்க முகத்திலயும் களை வந்துடுச்சுல? என்ன களை? அசட்டு களை. அவங்க 2 பேருக்கு வந்துட்டு போயிடுச்சு, உங்களுக்கு அப்படியே இருக்கு. கொஞ்சம் வாய மூடு. சரிம்மா, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். போயிட்டு வாடா. என்னடா அது? ஒண்ணும் இல்லையா? டேய் சொல்றா. ஒண்ணும் இல்லண்ணே. அண்ணா ஏதோ மறைக்கிறான் பாருங்க. இதோ வர வர வர. காட்டிடு மரியாதை. என்னடா கையில வச்சிருக்க? கேளுங்க. கலர் கலரா இருக்காது. என்னடா காட்டு. காட்றா. ஐயோ. அண்ணே அது என்னங்க? நீ. வேணாம். இருடா. மல்லிப்பூ. அண்ணே. அல்வா. மல்லிப்பூவா? அண்ணே, யாருக்குடா இந்த அல்வாவும் மல்லிப்பூவும்? முன்ன பின்ன பொண்டாட்டிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தானே தெரியும். உனக்கு வாங்கி தரேன்டி. டேய், அனுஷ்காக்கு தானே? இல்ல, உங்களுக்கு தான். குடு 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 குடு. அலையாதீங்க. ஏண்டா, உன் பொண்டாட்டிக்கு தானே வாங்கிட்டு போறேன், அதையே மூடி மறைச்சு எடுத்துட்டு போனோம். பாத்தீங்களா, இப்படி கிண்டல் பண்றீங்கல்ல, அதுக்கு பயந்து தான் மறைச்சு எடுத்துட்டு போறேன். டேய் சக்தி, பேசிட்டு இருந்தா நேரம் ஆயிடும். போய் தயாராரு. 9:30 நல்ல நேரம். புரியுதா? போ 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 போ. என்னங்க இது? வாங்கிட்டு போ. எடுத்துட்டு போங்க. சரிம்மா, நம்ம சாப்பிட போலாம். வா. வாங்க. டேய் நீ போடா, டைம் ஆயிடுச்சுல. சரிம்மா. சக்தி அனுஷ்காவோட சந்தோஷமா தான் இருக்கா. நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியத்தை பண்ண இருந்தேன். நினைச்ச மாதிரியே சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சக்தியும் கடைசியில அப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. ஏய், சக்தி உன் மேல உள்ளுக்குள்ளேயே ஆசையை வளர்த்து வச்சிருக்கான். உனக்காக மல்லிப்பூவும் அல்வாவும் மறைச்சு மறைச்சு வாங்கிட்டு வந்திருக்கான். அக்கா, இப்படியே பேசிட்டே இருந்தா பால் ஆறிடும்க்கா. நீ ரொம்ப ஸ்பீடா தான் இருக்க, கிளம்பு. வா அக்கா. என்னடி? ஒரு டவுட்டுக்கா. என்ன? உள்ள போன உடனே முதல்ல என்ன பண்ணணும்? உள்ள பெட்ஷீட் இருக்கோ, அதை இழுத்து போத்திட்டு தூங்கிடு. இப்பதான்க்கா தெரியுது கல்யாணம் இவ்வளவு நாள் ஆகியும் ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு. ஒண்ணு இத பாருடி, முதல்ல நீ உள்ள போய். தெரியும். தெரியும்டி, காரியானதை கழட்டி விட்டுருவீங்களே. குட் நைட் உங்களுக்கு. போடி.
அல்வாவும் மல்லிகைப்பூவும் எங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். போய் எடுங்க போங்க. கண்டிப்பா வேணுமா? சக்தி, என்னதுல அல்வாவும் இல்ல பூவும் இல்ல? அல்வாவை நான் சாப்பிட்டேன், மல்லிப்பூவை சாமிக்கு போட்டேன். சக்தி, விளையாடாதீங்க சக்தி. என்னடி சக்தி, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு மத்தவங்க நினைச்சுக்கிட்டோம். நமக்கு இது ரெகுலர் நைட்டு தான். புரிஞ்சுதா? சக்தி, நீங்க என்கிட்ட விளையாடுறீங்க தானே? அனுஷ்கா, உனக்கு மண்டையில கொஞ்சமாவது மசாலா இருக்கா? நம்மள கண்டாலே கடுப்பாகிற ஒருத்தன் திடீர்னு மனசு மாதிரி தாலி கட்டுறானே, எப்படி? ஏன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? இந்த தாலி, கல்யாணம், சாந்தி முகூர்த்தம், அல்வா, மல்லிகைப்பூ எல்லாமே எங்க அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். உன் கூட நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இல்ல. அப்படின்னா சக்தி, நீங்க உங்க சுயநலத்துக்காகவா என்ன பயன்படுத்தினீங்க? ஏன் சுயநலத்துக்காக இல்லடி, இந்த குடும்பத்தோட நன்மைக்காக. மத்தவங்க பார்வைக்கு தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. இந்த ரூம்குள்ள நீ யாரோ நான் யாரோ, நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது. நீ பிரச்சனை பண்ணாத வரைக்கும் எந்த பகையும் கிடையாது. சக்தி, உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா என்ன திட்டுங்க, இல்ல 2 அரை கூட அரைச்சுக்கோங்க. ஆனா இப்படிலாம் பேசாதீங்க சக்தி. நான் உங்க மேல வச்சிருந்த காதல் தானே என்ன இப்படிலாம் பண்ண வச்சது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க சக்தி. சக்தி, நான் ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன் சக்தி. ப்ளீஸ் சக்தி, அதை அழிச்சிடாதீங்க. என் வாழ்க்கையே உன்னால அழிஞ்சு போச்சு. நான் வேணா என்ன விட்டுருன்னு எத்தனை தடவை சொன்னேன், நீதான் கேட்கல. இப்ப கஷ்டப்படு, அனுபவி. சக்தி, நீ என்ன கத்தினாலும் என்ன சத்தம் போட்டாலும் நான் மனசு மாற போறதில்ல. நைட்டு முழுக்க இப்படி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே என்னால இருக்க முடியாது. சும்மா புலம்பிட்டு இருக்காம போய் தூங்கு, என்னையும் தூங்க விடு. சக்தி, நான் உங்களை தூங்க விட மாட்டேன் சக்தி. கைய விடு அனுஷ்கா. விட மாட்டேன். கைய விடுன்னு சொல்றல. விட மாட்டேன். விடுன்னு சொல்றல. விட மாட்டேன். என்ன கோவம் வர வச்சு பார்க்காத. விட மாட்டேன். விடுன்றல. விட மாட்டேன் சக்தி. விடு. சக்தி, கைய விடு. விடு. விட மாட்டேன். அனுஷ்கா, கைய விடு. விடுன்றல. சக்தி, சொன்னா கேளு அனுஷ்கா. என்ன கோவம் வர வச்சு பார்க்காத. விடு. அங்கேயே படுத்து தூங்கு. அனு, 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 கதவு தரடி. அனுஷ்கா, அனுஷ்கா, அடியே அனுஷ்கா, ஏய் கதவு எந்திரி. தரடி. எந்திரின்னு சொல்றல. அனு, காஃபி கொண்டு வந்திருக்கேன். என்ன சக்தி?
அனு தட்டுறாங்க. கதவு தரமா? போய் கதவு தர. அனு ஏய் ஒரு நிமிஷம். கதவு தர. எவ்வளவு நேரம் நிக்கிறது? அனு சக்தி சக்தி என்ன பண்றீங்க? அனு அனு சக்தி சும்மா இருன்னு சொல்றல. அனு இப்ப போய் கதவு தர. அனு என்னடி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், கதவை திறக்க இவ்வளவு நேரம்? தூங்கிட்டேங்கா. அனுஷ்கா நான் குளிச்சுட்டு சக்தி வரேன். சக்தி காஃபி. தேங்க்ஸ் அண்ணி. ஏய் என்னடி நைட்டு ரொம்ப நேரம் தூங்காத மாதிரி தெரியுது. இந்த காஃபி எடுத்துக்கோ. தேங்க்ஸ். அனு அனு நைட்டு 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 என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற. நைட் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தானே உள்ள போன. நீ ரொம்ப பெரிய ஆளு. உன் தலை கலைஞ்சிருக்கு, பூ உதிர்ந்திருக்கு, பொட்டு எல்லாத்தையும் பார்த்தாலே புரியுது. நானே ஒண்ணு நடக்கலன்னு எரிச்சல்ல இருக்கேன். இவங்க வேற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி போறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மல் ஆயிட்டீங்க. நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்ல. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. வந்துடுறேன். என்ன ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? சூப்பர்மா, சொல்லி கொடுத்த மாதிரியே சூப்பரா நடிச்ச. இந்த காசை வாங்கிக்கோ. புடிச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? சரிங்க மேடம். வா. என்னங்க அந்த நர்ஸ் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அது ஒண்ணும் இல்ல. ரொம்ப நாள் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனா இந்த நர்ஸ் வார்ட் பாய்க்கு எல்லாம் நம்ம ஏதாச்சும் கவனிக்கணும்ல, அத பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. ஆமாங்க, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்க. சரி, நான் போய் நீ குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரி, நீ ரெஸ்ட் எடு. எல்லா ரிப்போர்ட்ஸும் இதுல இருக்கு. ஓகே ஃபைன். Thank you டாக்டர். டேக் கேர். தேங்க்ஸ். தேங்க் யூ டாக்டர். கிளம்புறோம். பத்திரம். என்னங்க நம்ம போறப்ப அந்த அம்மன் கோயில் வழியா போலாமா? போலாம், வா. நெக்ஸ்ட் பேஷண்ட் அனுப்புங்க.